அக்ஷய் விஷ்ணு பிரமா நல்லா கேட்டுக்கோப்பா. எல்லா மாநிலத்திலையும் மழையை உருட்டி விடுதாரு. தமிழ்நாட்டில் எப்படி அடிக்க போகிறாரோ அது அவருக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டில் உருட்டில் அரசியல்வாதியை நடு கடலுக்குள்ளே கப்பலில் கொண்டு போய் சேர்த்துறமிட்டார். இன்னைக்கு கணக்கு போட்டார், விட மாட்டார். கப்பலில் போய் ஏற்றுமதி இறக்குமதி 2ஆம் நம்பர் பார்த்து காகித பேப்பர் வெளிநாடு உள்நாடு உட்காந்து ஓட்டி அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு அப்படி விளக்கி விட்டு விளக்கி 12 மணிக்கு மேலே, நைட்டு 12 மணிக்கு மேலே 2 மணி நேரமாக தேய்ச்சி நக்கிட்டு கிடக்கான். அரசியல்வாதி முட்டாப்பைய துவைச்சி போடுவார் பார்த்துக்கோ. ஏண்டா இராணுவம் உன்னை தூக்கி உள்ளே அடைக்க முடியாது நினச்சியா? பார்ப்போம் அப்படிங்க. வழக்கு ஓட்டிகிட்டே இருக்கான் அரசியல்வாதி. இங்கே வழக்கு ஆடுதா, வழக்கறிஞர்களை எதிர்மனையை பூரா உருட்டி பார்க்கான். கண்ணை உருட்டியாக பார்க்க பாயிண்டாக போடல செக்கன்னு திரையுலோகத்தில் விட்டாருன்னா இராணுவ முப்படையில் எதிர் மனதார வக்கி லாயரை பூரா தூக்கிடாம்பார். ஒழுங்காப்போ ஆட்டாத ஆட்டிக்கிட்டே இராத. கோவத்தில் போடுதார், கோவத்தில் ஆகிட்டார். அப்படியே நெரிச்சு போடுவார். நெரிச்சு முட்டா பேகலா எதுக்குடா நின்று கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு? விளையாட்டாடா அம்முட்டோம். கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோட்டார் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் வீட்டில் இருக்கீல்ல, கையெடுத்து கும்பிட்டாலும் விடமாட்டார். இன்றைக்கி கோவத்துக்கு ஆளாயிட்டிய. கோர்ட்டு நீதிபதி ஜட்ஜி கோட்டார் கோவத்துக்கு ஆளாயிட்டிய. நாங்கள் போடுற கணக்கு உங்களுக்கு லேசாக தெரியும், உங்களுக்கு விளையாட்டாக தெரியும். வினயமாக கொண்டு போய் அடிப்பார். அவருடைய புத்தி தான். அவருடைய புத்தி அதான். வினயமாக அடிச்சு விட்டு வினயமாக தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். இந்த அவ்வளோ கூத்து பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் வெளியில். பார்க்காத இராணுவத்தோட வா. இராணுவம் முப்படை வானர படையை நீங்களாக தாக்கல் பண்ணி, நீங்களாக எழுதி, நீங்களாக ஆன்லைனில் விட்டு டெல்லியில் அமர்நாத் ஜோதிலிங்கத்துக்கு இராணுவ முப்படை வீரர்களை வச்சுத்த ஜட்ஜி கோட்டார் கைலாசத்தில் வரணும் போட்டார். புரியுதா? சும்மா சாதாரணமெல்லாம் வர முடியாது. இது லேசுப்பட்ட கணக்கில் போடலை. அவர் கைலாசத்தில் உட்காந்து கணக்கு போடுதார். விளையாண்டுக்கிட்டு இருக்கான். காலையில் இருந்துச்சதும் இடம் எங்கே ஒத்த வேலை விட மாட்டாரா? கண்டிப்பாக உண்டு. வீடு தேடி அலசி தூக்குவார். அவர் கணக்கு பாயிண்ட் வச்சுருக்கார். எங்கெங்கே சேட்டவனு தான், எந்த மூளை முடுக்கில் சேட்டவனா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். பார்த்துக்கோங்கடா. நடுக்கடலில் போட்டார்ரா. நடுக்கடலில் இன்றைக்கி போட்டிருக்காரு கோவத்தில். நடுக்கடல் கப்பலை பூரா தூக்கிடாம்பார். உள்ளே போடுற கப்பலில் போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே வந்துடுவான். நடுக்கடலில் வியான்னு கத்தணும். சரியா? கழுகு பறவைகள் எல்லாம் சுத்தம். மானிட பிறகு வெளியில் கத்துக பூரா கொத்தி சாப்பிடும். மீன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். வாடா எங்களை திண்ணையில் வா, உள்ளே வா உடனே நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அதுவும் உன்னை பிச்சு எடுத்து சாப்பிட்டு நீ செஞ்ச பாவம், நீயே பாவத்தை அனுபவிச்சுட்டு போடான்ட்டார். முக்கால் சத்தியம்.